ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதான் நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணனா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி உட்காந்து அழுதுட்ருக்காங்க அழகரை நினச்சி. இந்த நேரத்தில் தனம் வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அக்கா இங்கே பாரு, மீனாட்சி எவ்வளோ அழகாக இருக்கா இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. உடனே தமிழ்ச்செல்வியோட அம்மா கேட்குறாங்க, என்ன ஃபோட்டோ அது அப்படின்னு கேட்குறாங்க. தனம் வந்துட்டு இல்லைம்மா, ஐஸ்வர்யாவும் சேது மாமாவும் ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு டின்னருக்கு போயிருக்காங்க, அப்போ மீனாட்சியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. உடனே தனத்தோட அம்மா, உனக்கு அறிவே கிடையாதா, எந்த நேரத்தில் வந்து எதை காட்டிகிட்டு இருக்க, முதல்ல எழுந்திரிச்சு வெளியே போ அப்படின்னு சொல்லி தனத்தை வெளியே அனுப்பிச்சி விட்டுறாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்து இன்னும் ரொம்ப பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அதில் அவங்க குழந்தைக்கு வந்து காது குத்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோகனா சொல்கிறாங்க, நானும் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிட்ருக்கேங்க. நம்ம அழகருக்கும் மீனாட்சிக்கும் ஒரு வயசு ஆயிடுச்சுல, அவங்களுக்கும் நம்ம காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் வந்து ஆமாம் மோகனா, அதுக்குள்ளேயும் ஒரு வருஷம் ஆயிடுச்சுல, வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து இதை செய்யலாங்கன்னு மோகனா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, என்னக்கா ஆகாதுன்னு வெட்டி விட்ட குடும்பத்தை இந்த ஃபங்க்ஷனில் நான் இணைக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சாவித்திரி வந்துட்டு, மதனி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது காரணத்தோட தான் சொல்லுவாங்க, நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் அது என்ன காரணம்னு சொல்லுங்கள் மதனி, அப்போ தான் இவங்கெல்லாம் அமைதியாக இருப்பாங்கன்றாங்க. உடனே மோகனா சொல்கிறாங்க, இல்லைங்க, பிள்ளைங்க தனித்தனியாக ஃபங்க்ஷன் வச்சா நம்ம அவங்க ஃபங்க்ஷனுக்கு போக முடியாதுல்ல, ஒன்றா வச்சா ரெண்டு ஃபங்க்ஷனையும் பார்க்கலாம்ல, அதுதான் அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே ராஜாங்கம் வந்துட்டு, மோகனா சொல்கிறது நல்ல விஷயமாக தானே இருக்குது, ஏன் ஈஸ்வரி உனக்கு அப்படி, நம்ம அதே மாதிரியே வச்சுருவோம், இது ஃபஸ்ட்டு சேதுக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சேதுவை கீழே வர வச்சு சொல்கிறாங்க. உடனே சேதுவும் சரிப்பா இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராஜாங்கம் வந்துட்டு சரி ஃபஸ்ட்டு தமிழ்ச்செல்விகிட்ட நம்ம என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்ட்டு மலரை வர சொல்லி, மலர் இந்த மாதிரி தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்லு, அவள் என்ன சொல்கிறான்னு கேளு அப்படிங்கிறாங்க. மலரும் உடனே தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி, தமிழ் இந்த மாதிரி அழகருக்கும் மீனாட்சிக்கும் ஒரே நாள் காது குத்துக்கலாம் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சுக்கலாம் ஒரு பொது இடத்துலன்னு சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க, இல்லைக்கா எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க, இது வேணாம் அப்படின்றாங்க. மலர் எவ்வளோ எடுத்து சொல்லியும் என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைக்கா, என்னை வேணான்னே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மலர் வந்து இல்லை மாமா, தமிழ்ச்செல்வி வேணான்னு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இல்லை, ரெண்டு பேரோட காது குத்தையும் ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம், அதுக்காக தான் வைக்கிறோன்னு சொன்னியா நீ அப்படின்றாங்க. என்ன சொல்லியா வேணான்ட்டா அப்படிங்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மாமா, அவள் வந்து வேண்டான்னு சொல்லி நம்ம வந்து கேட்குற மாதிரி ஆகிட்டுருக்கு, நீங்கள் எதுக்கு இவக்கிட்டலாம் போய் கெஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் இவக்கிட்ட இப்படி பேசலை, எனக்கு பிடிக்கல, நீங்கள் அந்த ஊர்லேயே பெரிய மண்டபமாக பிடிச்சி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க குடும்பத்தை மட்டும் கூப்பிடாமல் நீங்கள் நடத்துங்க, அப்போ தான் அவங்களுக்கு அந்த வழி தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜாங்க வந்துட்டு, நீ கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, நம்ம அழகருக்கு வச்சோம்னா அதே மாதிரி அவங்களும் மீனாட்சியை நம்மளை கூப்பிடாமல் வைப்பாங்க, அப்போ நம்மளால என் பேத்தியோட காதுகத்தை பார்க்க முடியல, எங்களுக்கு சங்கட்டமாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. சேது உடனே அவள் என்ன அப்படி சொல்கிறது அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யா, நீங்கள் அமைதியாக இருங்க, மாமாவும் அத்தையும் கரெக்டாக தான் பேசுகிறாங்க, சேது மாமா நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லி சேதுவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. உடனே ராஜாங்கம் வந்து செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தனம் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து செல்லப்பாண்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. பெரிய வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே செல்லப்பாண்டி ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. ராஜாங்கம் வந்து இந்த மாதிரி நான் ஒரு காதுகுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நாங்கள் அழகருக்கு காதுகுத்து வச்சோம்னா அதை நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் மீனாட்சிக்கு தனியாக வச்சிங்கன்னா நாங்கள் பார்க்க முடியாது, அதனால தான் ஒரு பொது இடத்துல வச்சு நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தலாம்னு நாங்கள் சொன்னோம், ஆனால் தமிழ்ச்செல்வி வேண்டான்னு சொல்லிட்டா, இதை பற்றி நான் அவங்ககிட்ட பேசணும், நீங்கள் ஒரு இடத்துக்கு வாங்க, நாங்களும் அங்கே வரோம், நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம், தமிழ்ச்செல்வியை சம்மதிக்க வேணும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுறது சரியே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம மோகனா வந்து ரொம்ப சங்கடமாக நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. மோர் அப்டேட்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.